அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தக திருவிழா இதை தொடர்ந்து நடத்துவதற்கு நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும் நமது மதிப்புக்குரிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலும் முதல் கூட்டமானது நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் இந்த நிகழ்வை சிறப்பாக கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அதிக நாட்கள், அதாவது இந்த நம்ம ஒரு 10 நாள் 11 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு விடுமுறைகள் அதிகம் வந்தது. மக்கள் அதிகம் பார்த்து ரசிக்கக்கூடிய நாட்களை தேர்ந்தெடுக்கின்ற முதல்ல இந்த நாட்களை தேர்ந்தெடுத்தோம். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம் மதிப்புக்குரிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் பல்வேறு ஆலோசனை எங்களுக்கு வழங்கினார்கள். அவர்கள் ஆலோசனைப்படி இந்த விட புதுமையாக அதிக அளவு மாணவ மாணவர்களை, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களை இந்த புத்தக நிகழ்வை எப்படியாவது காண செய்துவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு கடந்த முறையோட இந்த விட அதிகமாக மாணவ மாணவிகளை அழைச்சி வந்தோம். அது கூட சில நேரம் டிவியில் பார்த்துருப்பீங்க, அதிகமாக மக்கள் ஒரே நேரத்தில் மாணவ மாணவிகள் வந்துட்டாங்கன்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் நாங்கள் அந்த அதிகமான மக்களை மாணவ மாணவிகளை கொண்டு வரணுன்ற ஒரு முனைப்போடு தான் செயல்பட்டோம். அது டைம் மட்டும் முதல் நாள் வர வேண்டிய மாணவ மாணவிகள் ஒரே நாளில் வந்தனால் அந்த அதிகமான மாணவ மாணவிகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதையும் அடுத்த நாள்லேருந்து பொறுப்பாசிரியர்கள் அந்தந்த பள்ளிக்கு தகவலை தெரிவித்து அடுத்த நாள்லேருந்து அந்த குறைகளும் களையப்பட்டு அந்த மாணவ மாணவிகள் தினந்தோறும் அந்த புத்தகங்களை பார்த்து சென்று அவர்கள் பெற்றோரோடு இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக அது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் இந்த புத்தக திருவிழாவானது கடந்த ஆண்டை விட சிறப்பாக நடைபெற்றிருந்தது என்பதை சொல்லலாம். குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களை பங்கேற்க வைப்பதில் இந்த வட்டம் நிறையா நாங்கள் சிரத்தை எடுத்தோம். மாணவ மாணவிகள் அதிகமாக கலை நிகழ்ச்சி நடத்தப்பட வேணும். அந்த நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஒரு இந்த மேடை, அரசு மேடை கிடைக்கும் போது அவர்களுக்கு வருங்காலத்தில் அவங்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும், அவங்களுக்கு ஒரு முனைப்பு ஏற்படும். இந்த மாதிரி நிகழ்வுகளை கலந்து கொண்டோம் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு ஏற்படணும். அதுவும் குறிப்பாக இந்த புத்தக திருவிழா என்பது மதுரையில் சித்திரை திருவிழா போன்று நமது ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும் என்ற ஒரே நோக்கத்துக்காக கடந்த 12 நாள் ஆச்சு. 12 நாட்களாக பல்வேறு துறை அலுவலர்கள் இதற்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. தினந்தோறும் ஒவ்வொரு துறை அலுவலர்கள் இங்கே குறிப்பாக அந்தந்த பேச்சாளர்களை வர வைப்பதும் அவர்களை சரியான முறையில் அவர்களை அழைத்து பேச்ச செய்து அவர்களை கடத்து கரெக்டான நல்ல முறையில் அவர்களை வழி அனுப்பி வைக்கும் என்ற பணிகளும் சிறப்பாக செய்திருந்தால், அதே மாதிரி குறிப்பாக கல்லூரி மற்றும் பள்ளி கல்லூரி பொறுப்பாசிரியர்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடணும். ஏன்னா அவங்க தான் காலையிலிருந்து அந்த பஸ்ஸில் வர்ற குழந்தைகளை கரெக்டாக அவங்களுக்கு மைக்கில் சொல்லி உள்ளே அனுப்பி அவங்கள கரெக்டாக திருப்பி அவங்கள தொலைந்து விடாமல் பார்த்து அவங்கள கரெக்டான முறையில் அந்த பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைக்கிற வரைக்கும் அது சிரமமான விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைகளை வெளியே இடத்துலேருந்து கொண்டு திருப்பி அவர்களை இருப்பிடத்துக்கு கொண்டு போய் விடணுன்றது பெரிய சவாலான விஷயம். அதுவும் அந்த குழந்தைகளை கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு ஆசிரியர்கள், பள்ளிக்கல்வித்துறையும் மற்றும் கல்லூரியிலிருந்து அழைத்து வந்த அந்த கல்லூரி முதல்வருக்கும் என்ற மாவட்ட நிர்வாகி சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த விழாக்கள் சிறப்பாக நடத்துவதற்கு பல்வேறு துறைகள் மட்டுமல்லாது பிற தனியார் துறைகளும் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளார்கள். அவர்கள் இந்த வருடம் மட்டும் இல்லை, வருட வருடம் உதவிகளை வங்கியாளர்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், அனைவருமே எங்களுக்கு வருட வருடம் உதவி செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கும் இந்த விழா புத்தக திருவிழா என்பது ஒருவரால் முடியாது, எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டிய என்ற துறையில் அனைத்து துறை அலுவலர்களும் இணைந்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. அந்த சிறப்பாக செய்தவர்களுக்கு ஒரு சிறு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நிறைவு விழாவில் அந்த கல்லூரி குழந்தைகளுக்கும் அந்த கலை நிகழ்ச்சி கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு நடவதற்கு உதவிகரமான அந்த தன்னார்வலர்களுக்கும் இந்த ரெட் கிராஸ் அமைப்பினருக்கும் மற்றும் வேலண்டரிஸ் தன்னாளர்கள் டெய்லி குழந்தைங்க ஒரு 40-50 பேர் இங்கே அவங்களாம் வேலண்டரியாக இங்கே வேலை பார்த்தாங்க. அந்த குழந்தைகளை வழி நடத்தி உள்ளே அனுப்பி திருப்பி வெளியே அனுப்புறது, டெய்லி அந்த குழந்தைகள் வேலை பார்த்தாங்க. அந்த தன்னார்வலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு சிறு நினைவு பரிசு
நினைவு பரிசை வழங்கி மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தனியார் அமைப்புகளும் இந்த நிகழ்வு நடத்தும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வு நடைவதற்கு உறுதுணையாக இருந்த நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நிகழ்வை முதல் தொடங்கி வைத்த மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு தினந்தோறும் எங்களுக்கு சில பல்வேறு ஆலோசனை வழங்கி வந்த மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் மற்றும் பபாசி நிறுவனம் அவங்க தான் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து இந்த பணிகளை மேற்கொண்டு உள்ள அரங்கம் அமைப்பதற்கு மற்றும் புத்தகங்களை அவர்களுக்கு பல்வேறு சிரமங்களுக்கிடையே அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் அதில் பபாசி செயலாளர் முருகன் அவர்களுக்கும் மற்றும் அந்த உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை இந்த வட்டாட்சியர் இந்த பகுதி வடக்கு வட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஆட்சியர் பிஏபிடி அவர்களுக்கும் மற்றும் அந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் மற்றும் பள்ளி கல்லூரி சேர்ந்த பொறுப்பாசிரியர்கள் தன்னார்வலர்கள் ரெட் கிராஸ் அமைப்பினர் எங்களுக்கு உறுதியாக இருந்த ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து இந்த இனிய நிலையை 12 நாட்களாக சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு மகேந்திரன் ஆதித்யா அவர்களுக்கும் மற்றும் வயலட் மேரி அவர்களுக்கும் என்ற மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது முதல் நிகழ்வாக இந்த நினைவு பரிசை வழங்கும் நிகழ்வு தொடங்குகிறது. அவர்களை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா ரீஜனல் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா கை தட்டுங்க. நாளை பின்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய வரும். ஆமாம், கை தட்டுறதுல என்னப்பா கஞ்சத்தனம். அவர்களை தொடர்ந்து இந்தியன் ஆயில் புத்தக திருவிழாவின் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் அடுத்ததாக பொல்யூஷன் கண்ட்ரோல் நல்லா கைத்தரலாம். ஆமாம், தேங்க்யூ சார். சன்டெக் ஜோன் பாராட்டு சான்றிதழை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்குகிறோம். தொடர்ந்து இந்த 3 வருடமாக இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக தொகுத்து வழங்கி வருகிறார்கள். அவர் ஒரு வகைனா இவர் ஒரு வகையில் எல்லாரும் மகிழ்ச்சி விட்டு வகையில் பேசக்கூடியவர். தொகுப்பாளர் ஆதித்யங்களுக்கும் பாராட்டி இந்த சான்றிதழை மாவட்ட உறவுகள் வழங்குகிறார்கள். மதுரை கிழக்கு மகாத்மா பதின்ம மேல்நிலைப்பள்ளி சர்வேயர் காலனி, கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குராயூர், திருமதி ஊராட்சி ஒன்றிய அரசு மேல்நிலைப்பள்ளி பாலமேடு, ஆமா இங்க வந்திருக்கோம், அலங்காநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பாலமேடு, நம்ம கை தட்டிட்டே இருக்கு. எல்லா பள்ளிகளுமே சிறந்த பள்ளிகள் தான், அரசு பள்ளிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகள்ல மாநகராட்சி தொடக்க பள்ளிகள்லையும் இப்ப எல்லா மாணவ மாணவிகளுக்கு சேர்த்து வாங்கிட்டு போறாங்க இந்த சர்டிபிகேட்டை. இது அவங்க மேடையில பள்ளி மேடையில கொடுக்கும் போது அந்த மாணவ மாணவிகள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அருமையா கலக்கினாங்க. ஆஸ்டின்பட்டி பள்ளி மாணவ மாணவியர்கள்லாம் போட்டோகிராஃபி கூட சொல்லித்தரதா சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு பள்ளி. திருப்பரங்குன்றம் சாரதா வித்யாவனம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்லூரிகளும் மாணவிகளையும் கௌரவிக்கும் விதமாக திருமங்கலம் அரசு கலை அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா செஞ்சாங்க. ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரி, யாதவா மகளிர் கல்லூரி ரொம்ப அழகான கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தினாங்க. இவர்களை தொடர்ந்து நம்ம இந்த கல்லூரி
மாணவிகளுக்கான இந்த மாணவிகளுக்கான அந்த சான்றிதழ் வழங்கிய பிறகு நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து JRC அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கவிருக்கிறது. தொடர்ந்து லேடி டு கல்லூரியை மேடைக்கு அழைக்கின்றோம். லேடி டு கல்லூரி. அதற்கு அடுத்தபடியாக செந்தமிழ் கல்லூரி. செந்தமிழ் கல்லூரி. அதற்கு அடுத்தபடியாக அல்ட்ரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. மதுரை காந்தி அல்ட்ரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதற்கு அடுத்தபடியாக மதுரை காந்தி NMR சுப்பராமன் மகளிர் கல்லூரி. மதுரை காந்தி NMR சுப்பராமன் மகளிர் கல்லூரி. யாதவர் கல்லூரி. யாதவர் கல்லூரி. அதற்கு அடுத்தபடியாக தியாகராசர் கல்லூரி. தியாகராசர் கல்லூரி. அதற்கு அடுத்தபடியாக மங்கையர்கரசி பெண்கள் கல்லூரி. இதுதான் மதுரை காந்தி NMR சுப்பராமன் மகளிர் கல்லூரி. வாங்க. NMR சுப்பராமன் மகளிர் கல்லூரியை தொடர்ந்து யாதவர் கல்லூரி. யாதவர் கல்லூரி வாங்கம்மா. தியாகராசர் கல்லூரி சார். தியாகராசர் கல்லூரி. வாங்க. யாதவர் கல்லூரி அருமையான கலை நிகழ்ச்சிகள் நிறுத்தினாங்க. யாதவர் கல்லூரி. அடுத்ததாக மங்கையர்கரசி பெண்கள் கல்லூரி. மங்கையர்கரசி மகளிர் கல்லூரி. அதற்கடுத்தபடியாக ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயா இசைக்கல்லூரி. மீனாட்சி அரசினல் கல்லூரி. மற்றும் இந்த புத்தக திருவிழா 2024 NSS மாணவர்கள் ரொம்ப பொறுப்பா நம்மளுடைய அரங்கத்தினையும் மற்றும் இந்த வளாகத்தையும் ரொம்ப. ராஜ்குமார், நாங்கெல்லாம் வீட்டுக்கு போனா கூட சார் இங்கேயே தான் இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட், ரொம்ப அழகா பண்ணாரு. ராம் ஹரிஸ் அவர்கள் CSI பசுமலை பள்ளி. மாணிக்க வாசகம் சாம் ஹரிஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து மாணிக்க வாசகம். மாணிக்க வாசகம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஜோசப் அவர்கள் AC ஹையர் செகண்டரி ஸ்கூல். கோகிலா அவர்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் S புளியங்குளம். பவித்ரா அவர்கள், திருமதி பவித்ரா அவர்கள் MA VMM ஹையர் செகண்டரி ஸ்கூல். கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக இங்கே சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. G பாண்டி தப்பாட்டா கலைக்குழு. G பாண்டி ஐயா, நீங்க தானா? கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொய்க்கால் குதிரை M. ஒரு பெரிய தூண் அவரு, பெரிய அங்கமாக இருந்தவர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியரின் சீரிய தலைமையிலும் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை, எங்களது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து இந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு நாங்கள் இணைந்த 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை இன்று நிறைவு நாள் நிறைவேற்றுள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க இந்த புத்தக திருவிழாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் கருதுகின்றோம். காரணம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் வந்து பார்த்து புத்தகங்களை வாங்கி பயன்பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் பள்ளி மாணவ மாணவிகளை மேற்கோள் காட்டி கூறுகின்றோம் என்றால், இவர்கள்தான் நாளை இந்த தமிழகத்தை எல்லா துறைகளிலும் ஆள பிறந்தவர்கள்.
ஆளப்போகிறவர்கள். மேலும் பொது நூலகத்துறையில் சென்று தங்களுக்கு தேவையான புத்தகங்களை படிக்க வேண்டும் நோக்கத்தில் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவை அனைத்து மாவட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெகு சிறப்போடு இந்த புத்தக திருவிழா நடத்தியுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறைகளையும் கேட்டு அந்த குறைகளை எங்களது மரியாதைக்குரிய டிஆர்ஓ சார் அவர்கள் தினந்தோறும் வந்திருந்து இந்த ஆண்டு தினந்தோறும் வந்திருந்தார்கள். என்ன பிரச்சனை, என்ன விஷயம், எப்படி மக்கள் வருகிறார்கள், விற்பனை எப்படி உள்ளது என்பதை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். டிஆர்ஓ சார் அவர்களுக்கு திரு சக்திவேல் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது அரசு சார்ந்த அனைத்து துறையிலும் எனக்கு பேர் தெரியவில்லை, எல்லோரும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்களுடைய பெயரை தெரியவில்லை. அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது பிஆர்ஓ சார் சாலி தளபதி சார் அவர்கள் டெய்லி அவருங்க வந்துடுவாங்க. இன்றைக்கி எப்படி இருந்துச்சு பாஸ், என்ன வியாபாரம் எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வந்தாங்க, பத்திரிக்கைக்கு நாளைக்கு தகவல் போயிடும், மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் முழு சப்போர்ட் பண்ணாங்க. இதை விட ஒரு முத்தாய்ப்பை என்னென்னா முதல்ல இந்த புத்தக திருவிழா நடத்தணும்னு நான் மாவட்ட ஆட்சியரையும் டிஆர்ஓ சாரையும் பார்க்க வரும்போது நமது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் யதார்த்தமாக வந்திருந்தார்கள். அவர்களிடம் சொல்லி முதலாக அவர்களிடம்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான தேதி வைத்து நிர்ணயம் பண்ணினோம். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த புத்தக திருவிழாவுக்கு எதிர்பார்த்து எல்லோரும் உழைத்திருக்கிறார்கள். நமது பிஆர்ஓ சார் சொன்னது மாதிரி ஊரு கூடி தான் தேர் இழுத்துருக்கோம். அதனால் எல்லாருமே சேர்ந்து தேர் இழுத்து இந்த வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஊடகத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை அனைத்து துறையினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.